ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பேச்சுலர் ஈஸி டு மேக் மட்டன் குழம்பு செய்வது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம மட்டனை எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு தனியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வச்சு நல்லா கடாயில் எண்ணெய் ஊற்றுனதும் எண்ணெய் நல்லா சூடானதும் அதோட வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே போட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியை நம்ம போட்டுக்கணும். தக்காளி அதிலே போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு ஒன்று போட்டு நல்லா வதக்கும் போது சீக்கிரம் உங்களுக்கு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மட்டனை வந்து வெங்காயம் தக்காளியோடு நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். அதோட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நம்ம வெளியே வாங்க வேண்டாம், வீட்டில் இருக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலா போடணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், தனியாத்தூள், மட்டன் மசாலா, சில்லி பவுடர், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டனை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3 மினிட்ஸில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்படி வதங்கினதும் பார்த்திங்கன்னா நான் மட்டன் வேக வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மட்டன் தண்ணியை நம்ம மட்டன் வதக்கி வச்சுருப்போம்ல அதுலேயே நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு வேணும்னு சொல்லி பார்த்துட்டு தண்ணி அந்தளவுக்கு பார்த்துட்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதும் உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் குழம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஆல்ரெடி மட்டன் வந்து நல்லா மட்டன் வேக வச்சுருப்போம். அதனால் வந்து நம்ம ரொம்ப நேரம் மட்டன் வந்து வேக வைக்க வேண்டாம். அது 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த மிளகாத்தூள் வாசனை மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளேட் போட்டு மூடி குழம்பு கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு வந்து 10 to 15 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.